இல்ல இப்போதைக்கு நம்ம 100, 112 அந்த 1091ல ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபர்தரா எல்லாமே இப்போ இருந்து நிறைய விஷயங்கள் இப்ப காவல் உதவி இருக்கு, அதுலயும் அப்டேட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் எங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா அதுலயும் அப்டேட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாமே இம்ப்ரூவ் பண்றோம். எல்லாமே இன்னும் அடுத்தடுத்து இதுல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே எங்க கிரைம் நடந்திருக்கு அந்த மாதிரி இடத்தையும் வாட்ச் பண்ணுவோம். எங்கெல்லாம் கிரைம் நடக்கிறது பாசிபிலிட்டி இருக்கோ அங்கேயே நான் வாட்ச் பண்ணணும்னு சொன்னீங்க. ஏற்கனவே நடந்த எந்தெந்த இடத்துல நடந்திருக்குங்கிறது ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஆமா, எத்தனை இடங்கள்ல இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குங்கிறது நம்பர் ஆஃப் வென்யூஸ் ஏதாவது ஐடென்டிஃபை இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸும் ஆல்ரெடி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அது இல்லாம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி ஓபன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கெல்லாம் பயமா இருக்கு போறதுக்கு, அப்படியெல்லாம் கூட இருந்திருக்கும். அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அங்க எல்லாமே இவங்களோட பிரசன்ஸ் போவாங்க. போயிட்டு என்ன பண்ணனா அது இருந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுவோம். ஆமாங்க, ட்ரோன் இமீடியட்டா இப்போ சாங்ஷன் ஆயிருக்கு, வாங்கிடுவோம். வாங்கிட்டு எங்க இவங்களையும் இப்ப ட்ரெயின் பண்றோம். பண்ணிட்டு அது இருந்து எங்கெல்லாம் எங்களால ரீச் பண்ண முடியலையோ, இப்ப நைட்ல கூட சில இடத்துல போக முடியாது. அப்ப நம்மளால போக முடியாதுன்னா விமன் சேஃப்டியை விட்டுற முடியுமா? அதனால அவங்க அந்த இடத்துல ட்ரோனை யூஸ் பண்ணி நம்ம அதை மானிட்டர் பண்ணி எஃபெக்டிவா பண்ணலாம். இப்ப 49 எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்த்து 49 ட்ரோன்ஸ் இப்ப இமீடியட் வாங்கின உடனே பண்ணிடுவோம். அதெல்லாம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இப்ப சாங்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு நாங்க வாங்கின உடனே. இல்ல சைபர் கிரைம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் சைபர் கிரைம் இல்லையா? நாங்க இருந்து we will follow it up, பாத்துக்குவோம். அதையும் ஆமா இல்ல மோஸ்ட்லி யூனிஃபார்ம் மஃப்டில தேவைப்பட்டாவும் பண்ணலாம். அவங்க பண்ணலாம். ஆமா, அதுதான் சொன்னேன் இல்லையா? இப்பத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் 1 இருக்கு. ஆனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்ப 5 சப்டிவிஷன்னா 5 வந்துரும். டோட்டலா 270. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே சப்டிவிஷன்ஸ், அதாவது டிஎஸ்பிஸ் ஏசிஸ் இருக்காங்க இல்லையா, சிட்டிஸ்ல ஏசிஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாம் சேர்ந்து 270. சோ இந்த 270க்குமே டீம்ஸ் வந்துருவாங்க. அது ரெக்ரூட் பண்ணுவாங்க, பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங்கும் பண்ணுவாங்க. அதுக்குள்ள எங்களால என்னெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதையும் நாங்க இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம். இல்ல ரெக்ரூட் ஆகி சிங்கப்பூர் அது ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொமோஷன்லாம் இருக்கு இல்லையா, ட்ரெயின் ஆகி இதுல இருப்பாங்க. அடுத்து அவங்க வேற இதுல போன்றதுனால இல்ல அதுக்குதானே புது போஸ்ட் 2545 போஸ்ட் சும்மா எடுத்துட்டு அப்படியே விடல. புது போஸ்ட் வந்து எல்லாமே அதையும் இதுவாயிடும். ஆமா, அவங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா? அதுக்கான ட்ரைனிங் இப்ப இவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்திருக்கோம். இன்னும் ஷார்ப்பா கரெக்டா வேலை செய்யறதுக்கு என்ன தேவையோ அது ட்ரைனிங் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்போம். இல்லங்க, அதுவும் இருக்கும். தமிழ்நாடு போலீஸ்ல போலீஸ் இருக்கு, பிங்க் பெட்ரோல் இருக்கு, அவங்களும் இருப்பாங்க. இப்ப இவங்களும் இருப்பாங்க. இவங்களோடது அதான் நான் சொன்னேன் இல்லையா, பிரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ். குற்றம் தடுக்கணும், எப்படி தடுக்கலாம், எங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து முழுமையா குற்றம் இல்லாம பாக்கணும் அப்படிங்கறது தான் இது முக்கியமான வேலை. அதுதான் எப்படி குற்றங்கள்ல இருந்து எங்கெல்லாம் நடக்க சாத்தியம் இருக்கோ அங்க இப்ப ஸ்கூல்ஸ்ல அவேர்னஸ், காலேஜ்ல அதெல்லாமும் பண்ணணும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அங்க இருந்து கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணி பெண்கள் இருந்து பாதுகாப்பு இருந்து வெறும் பெண்கள் கிட்ட மட்டும் இல்ல, ஆண்களுக்கும், அதாவது ஆண்கள் இருந்து பெண்களோட டிக்னிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா? பெண்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாதான் அப்பதான் குற்றங்கள் நடக்காம இருக்கும். அது இருந்து ஸ்கூல்ல இருந்து வரணும், காலேஜ்ல வந்து வரணும், அதை எல்லாமே இருந்து நாங்க கோஆர்டினேட்டடா பண்ண போறோம்.